ஒரு மனிதன் வாழணும்னா அவன் தூங்கணும். 9:30 தூங்கி காலைல 5 மணிக்கு எழுதல, தூங்குறதே 12 மணி. 10 மணி ஆயிடுச்சுல, தூங்க போலாம்ல. ஆனா என்ன யோசிக்கிறாங்க, 10 மணி ஆயிடுச்சு, இப்பதான் 10 ஆகுது, இன்னும் 11 ஆகலன்னு மொபைல் நோன்றோம். நீங்களே எடுத்துக்கோங்களேன், 11 மணி 11 தான் ஆகுதா? அதாவது சாதாரணமா ஒரு பயாலஜிக்கல் கிளாக்ல மைண்ட் செட் எப்படியா இருக்குன்னா, இன்னும் 12 ஆகல, 12 ஆயிடுச்சு, தூங்கணும். இது வந்து ரொம்ப மாறி வருது. இந்த மாதிரி தூக்கமின்மை நம்மளுடைய தலைமுறையை அழிச்சிடும். நீ வாழணும்னா நீ தூங்கணும். 3 ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இருக்கு. நான் படுத்த உடனே ஃபர்ஸ்ட் 90 மினிட்ஸ் நல்லா ஆழ்ந்த தூக்கம் போவேன், அப்புறம் மிட் ஸ்லீப், அப்புறம் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். அதாவது கண்ணு ஆடிட்டே இருக்கும், கனவு நிலையில இருப்போம் விதிகாலையில். அந்த டைம்ல இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் வந்து ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து 3-4 நாளுக்கு ஒழுங்கா தூங்காம கண்ணை மூடின மாதிரியே இருக்கு, ஆனா நான் தூங்கவே இல்லை, எனக்கு ஓடிட்டே இருக்கு, சுத்தி இருக்க சத்தம் கூட கேக்குது அப்படின்னு ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட், சோர்வு, மனப்பதட்டம், கோவம், அப்புறம் அழுகழுகியா இருக்கிறது, ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த உடம்பு வந்து அதுக்கப்புறம் அவங்களால தாங்க முடியாது. அந்த தூக்கமின்மையோட பேட் எஃபெக்ட்ஸ் அவங்களால பியர் பண்ண முடியாது. கண்ணுக்குள்ள சுத்தி உங்க ரூம் இருட்டா இருக்கும்போது ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இந்த நிமிஷம் நீங்க மொபைலை தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, பிரெயினை வந்து இந்த ப்ளூ லைட் சீட் பண்ண ஆரம்பிக்குது, என் கண்ணோட கருவிழி டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது, என்னுடைய ஆயுசு காலங்கள் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். 10 இயர்ஸ்க்கு மேல மினிமம் 8 hours தூங்கணும். உலகத்திலே கம்மியா தூங்குறவங்க சீக்கிரம் இறந்து போயிருவாங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, என்னால ப்ரூவ் பண்ண முடியும். எப்படின்னா, ஜாப்பனீஸ் தான் உலகத்திலே கம்மியா தூங்குறவங்க. they sleep less than 5 hours per day. 5 ல இருந்து 6 மணி நேரம் தூங்குறவங்க. ஜாப்பனீஸ் யாருமே வளர்ந்தே இருக்க மாட்டாங்க, ஹைட்டாவே இருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, தூங்கினாதான் வளருவோம். யாரெல்லாம் வளரலையோ அவங்க குழந்தை பருவத்துல நல்லா தூங்காதவங்க. ஹைட் ரொம்ப முக்கியம், தூங்கணும். அதனாலதான் மோஸ்ட்லி நீங்க பாருங்களேன், நல்லா தூங்குறவங்க ஹைட்டா இருப்பாங்க, தூங்காதவங்க வளர்றது கம்மியாகும். ஆனா அவங்க தூங்காதல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு தர்மம் இருக்கு. எறும்பை விட வேகமா வேலை பாக்குறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு. என் குழந்தை நல்லா தூங்கணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் இருக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து வீட்ல எல்இடி லைட்ஸ், அதுல தான் மொபைல் ஆன்லைன் கிளாஸ் பாக்குறோம், அதுல தான் படிக்கிறோம், அதுல தான் வேலை பாக்குறோம், அதுல தான் சாப்பிடுறோம். ஆனா அந்த குழந்தைக்கு தூக்கம் வரல. என் குழந்தை நல்லா தூங்கணும். காலையில 10 நிமிஷம் நேச்சுரல் சன்லைட் பாக்குற மாதிரி டைரக்ஷன்ல பனியனோ ஷர்ட்டோ கழட்டிட்டு, இல்ல முட்டி வரைக்கும் லேடிஸ் புடவை தூக்கி விட்டு உட்காந்து அந்த சன்லைட் அவங்க உடம்பு பட்டுச்சுன்னா நைட் சூப்பரா தூக்கம் வரும். ஏன்னா என் உடம்பு சிர்காடியன் ரிதம் சொல்லுவோம் இல்லையா, பயாலஜிக்கல் கிளாக், டே நைட், எல்இடி லைட்லயே மார்னிங் டு நைட் வரைக்கும் இருக்கிறோம். கார்ல வருவோம், எங்கயாவது வெளியே எந்த டைம்ல சன்லைட் அப்சர்வ் பண்ணுவோம்? மார்னிங் பிறந்த குழந்தைங்களை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் சன்லைட்ல நம்ம குழந்தைங்களை வந்துட்டு, குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் தூக்கமே வரலன்னு சொல்றவங்க தூக்க மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் காலையில சன்லைட்ல போய் உட்காரணும்னு சொல்றேன். நான் அந்த எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்லிட்டு, இது வந்து அவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட். தூக்கத்தோட முக்கியத்துவம், தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ். கிளினிக்கு நிறைய பேஷண்ட்ஸ் சுகர் வெயிட் குறைக்கலாம் வரும்போது, இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும், மேம் மாத்திரை போடுறேன் சுகர் குறையல, டயட்ல இருக்கேன் சுகர் குறையல, வாக்கிங் போறேன் சுகர் குறையல, இன்சுலின் ஊசி போட்டும் சர்க்கரை அளவு 400-500 இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். 15 வருஷம் என்னுடைய மருத்துவ அறிவுல நான் வந்து இந்த ஒரு கேள்விதான், மருந்து ஹோமியோ மெடிசன்ஸ் சுகருக்கு வந்துட்டு என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்கறது முன்னாடி, தூங்குறீங்களா? தூக்கமே வரல மேம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், சுகர் எனக்கு கண்ட்ரோலே ஆகல அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே தூங்காதவங்களா இருப்பாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அவர்கிட்ட வந்துட்டு அந்த எந்த பேஷண்ட் வராங்களோ அவங்க கிட்ட தூக்கத்துக்கு மட்டும் மருந்து கொடுத்துட்டு போய் 8 மணி நேரம் நைட்டும் மத்தியானம் ஒரு 1 மணி நேரமும் தூங்கிட்டு இதே வாக்கிங் இதே டயட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் இதை வந்துட்டு இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் தலை மூலியமா ஒரு ஓபன் சேலஞ்சே வைக்கிறேன். நான் 8 மணி நேரம் நைட் தூங்கிட்டேன், மத்தியானம் 1 மணி நேரம் தூங்குறேன், எனக்கு சுகர் 200 மினிமம் 140-170 மெயின்டைன் ஆகலன்னா எனக்கு கேளுங்க. தூங்கும் போதுதான் என் தலையிலிருந்து கால் வரைக்கும் என் உடம்புல இருக்கிற செல்ஸ் ரிப்பேர் ஆகுது. தூக்கம்ன்றது சாதாரணமா 2 நாள் தூங்கல மச்சான், இல்ல நான் தூங்கலப்பா. டெலிவரி ஆன லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா